தமிழீழ விடுதலை புலிகளின் தாக்குதலில் முல்லைத்தீவு காட்டுக்குள் உயிரிழந்த ஆழ ஊடுருவும் படையணியின் தளபதி. சம்பவ இடத்துக்கு தேடிச் சென்ற மனைவி, மக்கள், பிள்ளைகள். வாருங்கள், இது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்ப்போம். வன்னி காட்டுப்பகுதிக்குள் ஊடுருவிய சமயத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் முறியடிப்பு அணிகளின் தாக்குதலில் மரணமான இலங்கை இராணுவத்தின் ஆழ ஊடுருவும் படையணி LRRP தளபதியான லெப்டினன்ட் கேர்னல் லலித் ஜெயசிங்கவின் நினைவாக முல்லைத்தீவில் மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கின்றன. அவருடைய இறந்த இடத்தில் வைத்து முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் காட்டுப்பகுதியில் லலித் ஜெயசிங்க உயிரிழந்த இடத்தில் அவரது மனைவி, மகள், பெற்றோரால் மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கின்றன. அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு GPS துணையுடன் சுமார் 2.7 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றே அவர்கள் கொல்லப்பட்ட இடத்தை இந்த குழு அடைந்திருக்கின்றது. மாவட்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் 4வது புலனாய்வு படையணி என்பவற்றின் வழிகாட்டலில் ஜெயசிங்கவின் அஞ்சலி நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கின்றது. படைத்தரப்பினர் அவர் உயிரிழந்த இடத்திற்கு வழிகாட்டிச் சென்றனர். சம்பவம் நடந்த இடம் ஆழ ஊடுருவும் படையணியினர் தமிழீழ விடுதலை புலிகளின் பகுதிக்கு சென்று தங்கியிருக்கும் தரிப்பிடமாக இருந்ததினால் அதன் புவியியல் அமைப்பிடம் GPS மூலம் சுலபமாக கண்டறியப்பட்டிருந்தது. அடர்ந்த காட்டுக்குள் ஜெயசிங்க உயிரிழந்த இடத்தில் மௌன அஞ்சலி செலுத்தி சில மரங்கள் நடப்பட்டிருக்கின்றன. 2008ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் ஒட்டிசுட்டான் பகுதியில் நடந்த தாக்குதலில் மேஜர் லலித் ஜெயசிங்க உயிரிழந்தார். இராணுவத்தின் விசேட படையணியான ஆழ ஊடுருவும் படையணியின் 3வது ரெஜிமெண்ட் கட்டளை தளபதியாக மேஜர் லலித் ஜெயசிங்க செயற்பட்டார். ஒட்டிசுட்டானில் 8 பேர் கொண்ட ஆழ ஊடுருவும் படையணி தாக்குதல் முயற்சி மேற்கொண்டது. தமிழீழ விடுதலை புலிகள் நடத்திய முறியடிப்பு தாக்குதலில் அவரும் இன்னும் ஒரு சிப்பாயும் காயமடைந்திருந்தனர். காயமடைந்தவர்களை மீட்டு அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் ஆழ ஊடுருவும் படையணி தப்பிச் சென்றது. அடர்ந்த காட்டுக்குள் அவர்கள் சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த போது மீண்டும் அந்த அணி தமிழீழ விடுதலை புலிகள் சுற்றி வளைத்து தாக்கினர். இதில் மேஜர் லலித் ஜெயசிங்க உயிரிழந்திருக்கின்றார். மரணத்தின் பின் லெப்டினன்ட் கேர்னலாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றார். என்று நாங்கள் பார்த்த விடயம், தமிழீழ விடுதலை புலிகளின் தாக்குதலில் முல்லைத்தீவு காட்டுக்குள் உயிரிழந்த ஆழ ஊடுருவும் படையணி தளபதிக்கு சம்பவ இடத்துக்கு தேடிச் சென்று அஞ்சலி செலுத்திய மனைவி, பிள்ளைகள் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக பார்த்திருந்தோம். எமது இந்த தகவல்களை நீங்கள் பார்த்துவிட்டு உங்கள் மனங்களில் தோன்றும் கருத்துக்களை எமக்கு தெரியப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.